இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கின்றோம். ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை மீண்டும் கொடுத்த உமக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகளை கொடுத்தாலும் அது ஈடாக முடியாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இருந்த போதிலும் உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு தருகின்ற காணிக்கையாகிய இந்த நன்றிதனை ஏற்றுக்கொண்டு இன்று மாத்திரம் அல்ல, என்றும் எப்பொழுதும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கிறார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகின்றேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறி விட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே,
என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, ஏன் தொலைவில் நிற்கின்றீர்? தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார்த்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்திக்கு முன்வரக்கூடிய வாழ்த்தொழி, அதுல நாம கேட்டுக்கிட்ட செய்தி என்ன? கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒப்புரவாக்கினார். யார் கூட? தன் கூட. அதாவது ஒரு கட்டத்தில் இந்த உலகத்துல இருந்து பிரிந்து போன ஜனங்கள், யாரிடம் இருந்து? கடவுளிடம் இருந்து பிரிந்து போன ஜனங்கள், அவர்களை அப்படியே விட்டு விடாம கடவுள் ஒரு காரியம் பண்ணாரு. அவர்களை ஒப்புரவாக்கணும், அதாவது நம்ம எல்லாரையும் ஒப்புரவாக்கணும் என்பதற்காக அவர் பயன்படுத்திக்கிட்ட ஒப்புரவின் சின்னம் இயேசு கிறிஸ்துவாகும். இப்போ இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஜனங்களும் அப்படின்னு சொல்லுகிற வேளையில இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ மதத்தினர் இருக்கிறாங்க. அப்படின்னா கத்தோலிக்கர் தவிர்ந்த எல்லாரையும் கடவுள் தன்னோடு ஒப்புரவாக்க விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டா, கடவுளை பொறுத்த மட்டும் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். கடவுள் மதத்தை பார்ப்பது கிடையாது, கடவுள் மனிதத்தை தான் பார்க்கின்றார். இப்போ கடவுள் மனிதத்தை பார்க்கிறார் அப்படின்னா அவர் மனுஷர்களை பார்க்கின்றார். இந்த உலகத்துல அவர் படைத்தது மனிதர்களை, அவர் மதங்களை படைக்கல. அப்போ எதற்கு மதங்கள் அப்படின்னு நாம கேட்டுக்கலாம். இப்போ நாம நல்வழிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, அறிவுல சிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவை நாம கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வேணும். அந்த அறிவை நாம கற்றுக்கொள்வதற்கான இடமாக நம்முடைய பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த பாடசாலைகள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது மூன்றோ ஐந்தோ பத்தோ இருக்கின்றன. அது போன்று உலகத்தில் எத்தனையோ பாடசாலைகள் இருக்கின்றன. எதற்கு? அறிவை வளர்த்து கொள்வதற்கு. ஆனா பாருங்க, எந்த ஒரு பாடசாலையிலையும் 2 2 சேர்த்தால் 5 அப்படின்னு கற்றுக் கொடுப்பது கிடையாது. எந்த ஒரு பாடசாலையிலும் சூரியன் வானில் எழுகின்ற பொழுது மேற்கு திசையில் எழுகிறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பது கிடையாது. எந்த ஒரு பாடசாலையிலும் வெள்ளை நிறத்தை கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லி யாருமே கற்றுக் கொடுப்பது கிடையாது. அப்போ பாடசாலைகள் எல்லாம் அறிவை கரெக்டாக கற்றுக் கொடுப்பதற்காக இருக்கிறது அல்லவா? அது போன்றுதான் மதங்களும். மதங்கள் எல்லாம் நேரிய வாழ்வின் பாதையை கற்றுக் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னும் சொல்ல போனால், they are the institution to make us holy people. நாம எல்லாரும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக வாழுவதற்கு, தெய்வத்தை நோக்கி நாம் நகர்ந்து செல்வதற்கு, நம்மை இலகுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. அதற்காகத்தான் நாம சமயங்கள்ல இந்த மத சண்டைகள் வருகின்ற பொழுது ரொம்பவும் கவனமாக ஒரு காரியத்தை யோசிச்சுக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எந்த மதமும் உயர்ந்ததும் கிடையாது, எந்த மதமும் தாழ்ந்ததும் கிடையாது. ஏன்னா மதம் அப்படி என்பது கடவுள் உருவாக்கியது கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவதற்கு கிடையாது. மாறாக அவர் இந்த உலகத்திற்குள் வந்தது தன்னை போன்று எல்லாரும் நேசத்தோடு வாழுவதற்கு. அந்த நேச பாதையை எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக இயேசுவின் பாதையில் தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர்கள் ஒரு மதத்தை இயேசுவின் நாமத்தில் உருவாக்கினார்கள். அதை நாம் கத்தோலிக்க திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபை அப்படின்னு பின்பற்றுகிறோம். அப்போ இந்த கிறிஸ்தவ திருச்சபையாக இருக்கட்டும், ஏனைய மதங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் நம்ம எங்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்க வேண்டும். ஆதியில படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுளிடம் இருந்து பிரிந்து போனார்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பிரிந்து போனார்கள். அப்படி பிரிந்து போனபடியால் ஆண்டவராகிய கடவுள் வேதனைப்பட்டார்.
அப்படி அவர் வேதனைப்பட்டு விட்டு இவர்கள் பிரிந்து போய்விட்டார்களே, சரி இவர்கள் தண்டிக்கப்படட்டும் அப்படின்னு அவர் விட்டு விடல. இரக்கத்தோடு இறங்கி வந்தார். அவர் மனுஷனாக உருவெடுத்து இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்திற்குள் வந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும். அதனால் தான் இன்னைக்கு தெளிவாக நாம படிச்ச இந்த நற்செய்திக்கு முன் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னோடு நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள தகப்பன் ஆசைப்படுகின்றார். அதற்காகத்தான் அவர் அவரை அனுப்பி வைத்தார். ஆகவே நம்முடைய பணி என்ன தெரியுமா? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றுவது. அவர் கற்றுக் கொடுத்த வழிமுறை என்ன தெரியுமா? எல்லார் மீதும் நேசத்தை காண்பிப்பது, எல்லாருக்கும் இரக்கத்தை காண்பிப்பது, எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுப்பது. இது கிறிஸ்தவ மதம் மாத்திரம்தான் சொல்லுகின்ற தத்துவமா? எல்லா மதத்திலும் இருக்கிறது அல்லவா? எந்த மதம் வெறுப்பை கற்றுக் கொடுக்கிறது? எந்த மதம் துரோகியை துரோகித்து அவனுக்கு அநியாயம் பண்ணும்படி கற்றுக் கொடுக்கிறது? எந்த மதமும் கிடையாது. அப்படி சொல்லுவதற்கு எந்த மதமும் உருவாக்கப்படவில்லை. ஆகவே மதங்கள் என்பது நாம் அத்தனை பேரும் கடவுளை நோக்கி செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ். எப்படி பாடசாலைகள் நாம் சரியான அறிவை கற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் மதங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த மதங்கள் என்பது நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கணுமே தவிர ஒருவரிடமிருந்து ஒருவரை பிரித்து விடக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் கனடாவில் இருக்கக்கூடிய ஒருவரோடு அப்படி என்கின்ற நேரத்தில் வீடியோ கால் பேசிக்கொள்ளலாம். யூகேயில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அப்படி என்கின்ற வேளையில் இமெயில் அனுப்பி கொள்ளலாம். எல்லாம் நெட்வொர்க். அது போன்றுதான் நாம் இருக்க வேண்டும். எல்லா மதங்களும் நம்மை தொடர்பு படுத்துவதாக இருக்க வேண்டுமே ஒழிய நம்மை பிரிவுபடுத்துவதாக அமைந்து விடக்கூடாது. இதை சரியாக புரிந்து கொண்டு வாழ்வோமாக இருந்தால் நாம் தேடி அலையக்கூடிய அமைதி இருக்கிறதே, உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி அன்றாடம் திருப்பலியில் வேண்டிக் கொள்கிறோமே, அந்த அமைதியை நம்மிடமிருந்தே நாம் உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்குவோமாக இருந்தால் நம்முடைய உலகமும் நம்முடைய சமூகமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. திரு ரத்தம் சிந்தி நீர் திருமகனாய் மாற்றிட. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை.
இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலேயே நம் ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை,
செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பலி மூலமாக உம் பாதம் எங்களது 8 தேவைகளை சமர்ப்பித்து கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு நன்றியுள்ள உள்ளத்தோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை மாத்திரமல்லாது எதிர்பார்ப்பதற்கு மேலாக உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது நிறைவான வல்லமையின் ஆசீரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் உங்களை முழுமையாக நேசிக்கின்றார். நேசிக்கின்ற தெய்வம், ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரது விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow. என் சித்தமல்ல உம் சித்தம் இயேசுவே, என்னாலே அல்ல உம்மாலே. என் இஷ்டமல்ல உம் இஷ்டம் இயேசுவே, என்னாலே அல்ல உம்மாலே.